நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை, இந்த அம்சத்துல? அதாவது இதில் முதல்ல வந்து அண்ணன் தனியரசு சொன்னார், வெளியில் இருந்து ஆதரவு கேட்கும் 2026 பாஜக. ஆரம்பத்தில் என்ன பேசினார், பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வரதில் வந்து அப்படியே, அதாவது இந்த விமானம் மேலே ஏறும்போது அப்படியே எப்படி கரெக்டாக கொண்டு மேலே எடுத்தும்போது இத்தனை கிலோமீட்டரில் ஓடுதுன்னு சொல்லிட்டு கடைசியில் லேண்டிங் பண்ணும்போது எப்படி அந்த எல்லோரும் கரெக்டாக இருங்க இன்னும் சொல்லிட்டு வந்து பெல்ட்டை போட்டு அப்படியே இருப்போம் பாருங்க. அது மாதிரி சரக்குன்னு அதை வந்து லேண்டிங் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறாரு, பாஜகவுக்கு நம்பக்கூடாது, அவங்க எல்லாம் ஓகே பண்ணி வெளியில இருந்து கடலில் நீ வாரியா நீ போறன்னு பிரச்சனை உருவாக்குறாங்க, நம்பாதீங்கன்னு சொல்கிறாருங்க. அதாவது அவருடைய அந்த, அதாவது இங்கே தலைமையில் அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது. ஆனால் ஆரம்பத்திலே அவர் பாஜக தனியரசானார் கூட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடு தான் எப்பவுமே அவர் சொல்லுவார். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கிட்டு டபக்குன்னு கீழே போட்டு அப்படியே முட்டையை உடைச்ச மாதிரி உடைச்சிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு பாருங்க. இது வந்து ஒரு விஷயங்களுங்க. அதாவது அமித்ஷா அவருடைய அஜெண்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2026 நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும், சாராயம் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும், திமுக என்ற ஊழல் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். அப்படி அதற்காக தான் அதிமுகவுடன் கூட்டணி என்ற நிலைப்பாடு இருக்கின்றாங்க. இப்போ 6ஆம் தேதி பிரதமர் ராமேஸ்வரத்துக்கு அந்த ஓப்பன் பண்ண வராங்க, பாலம் ஓப்பன் பண்ண வராங்க. அதில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அண்ணனை வந்து ஓபிஎஸ் எல்லாரும் சந்திக்கிறாங்க. இப்போ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 10 பொருத்தம், நம்ம அலைன்ஸ் பார்க்கும்போது 10 பொருத்தம் பார்ப்பாங்க, 7-8 பொருத்தம் இருந்தால் ஓகேன்னு சொல்லுவாங்க. அதிலே நம்பிக்கையிலாட்ட ஒருவேளை ஜாதகம் பொறுத்தலாட்டா கோயிலில் மாப்பிள்ளையும் பொண்ணு மாப்பிள்ளையும் குடிச்சு வந்தாங்க பூ பொறுத்து பார்ப்பாங்க தெரியுமா. அதே போல் இன்னும் அலைன்ஸுக்கான கட்டமைப்பு உருவாக்கியாச்சு. ஜாதகம் பார்க்க தொடங்கியிருக்கு. ஜாதகம் பார்த்துருக்கு, 2 பேரும் பார்க்கணும், மனம் விட்டு பேசணும். அமித்ஷா வந்து எவ்வளவு பெரிய தேர்தல் வியூகம் இல்லை சார், சார் உங்களுக்கு வந்து இல்லை, அதே அமித்ஷா தான் சொல்கிறாரு பாருங்க. ஜம்மு காஷ்மீரில் நாங்கள் வந்து 26 சீட்டு நாங்கள் பிடிச்சிருக்கிறோம், 27 ஆண்டுகளை பொறுத்து டெல்லியில் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறோம், அதே போல் வந்து நாங்கள் வந்து நிறைய ஸ்டேட்டில் நாங்கள் பிடிச்சிருக்கிறோம், இன்னும் அடுத்தது மேற்கு வங்கத்தில் இருக்குது. இல்லை, இப்போ எனக்கு கேட்குறது அதிமுக பாஜக அப்படின்ற கணக்குக்குள்ள ஜாதகம் பொருந்துதா பொருந்துலையா? ஜாதகம் 100க்கு 100 பொருத்தி கொண்டு வருவோம் சார். சார் இன்னைக்கு வந்து தம்பித்துறை அண்ணன் சந்திச்சிருக்காங்க, நம்முடைய செங்கோட்டை அண்ணன் சந்திருக்காங்க. எதுக்குன்னா பாதகம் பொறுத்தவர்களை தான் சந்திக்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி என்பது வேற. அதுக்கு தான் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி என்னன்னு சொல்கிறாங்கன்னா, 2021 நம்மளாம் ஒரு அளவுக்கு கூட்டணி என்னன்னா 6% தான் திமுக ஜெயிச்சிருக்குது, நம்மளே ஆட்சிக்கு வந்திருக்கலாமே, எதுக்கு நீங்கள் வர விட்டீங்க, அதெல்லாம் கடந்ததெல்லாம் கசப்பாக இருக்கட்டும். ஆகவே கசப்பு இனிப்பாகலாம் அல்லவா, அந்த இனிப்புக்கு நாங்கள் முதல்ல கை நினைங்கன்னு சொல்லுங்க. கை நினைக்கிறது தான், கை நினைச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் ஒரு அம்சம் இருக்கு இல்லையா, அதிமுகவோடு பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லி பாஜக சொல்லலை, அதிமுக தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்றப்போ இப்போ அதிமுகவினுடைய தலைவர்கள் தான் பாஜகவினுடைய தலைவர்களை போய் பார்க்குறாங்க. அப்படின்றப்போ இதில் முரண்பாடு வருது இல்லை சார்? ஒரு சார் 2024 பாஜகவுடன் கூட்டணி உண்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் எடப்பாடி அண்ணன் கூட்டணி இல்லை, எங்களுக்கு இருந்தால் சிறுபான்மை ஓட்டு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒவ்வொரு போக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் விரோத செயல்கள் இருக்குது. இவங்களே ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ, நாளைக்கு திரும்ப 2026 ஆட்சிக்கு வரக்கூடிய கட்டமைப்பை திமுக உருவாக்கி கொள்கின்றன. ஆகவே 2026 திமுக தமிழ்நாட்டில் ஆண்டால் இந்திய அளவில் பிஜேபிக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கின்றது. இது வெளிப்படையாக அங்கே சொல்ல முடியாது. காரணம் என்றால் இருமொழி கொள்கைகளையும் தேச விரோதமான கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். தொகுதி மறுசீரமைப்பில் தேவையில்லாத ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி வட மாநிலங்கள் அதிர்வலைகள் மட்டுமல்ல, பாஜகவை உழுக்கக்கூடிய அந்த மொழி மறுசீரமைப்பு தொகுதி அந்த மாநாடு பிரச்சனை மிகப்பெரிய சர்ச்சையாக உள்ளது. வட மாநிலங்களில் பாஜகவுக்கு அந்த கூட்டணி தலைவர்களும் சொல்லலா தூரங்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அமித்ஷா அண்ணன் அவர்கள் கடைசியாக முடித்திருந்தார், ஆட்சி வரக்கூடாது என்பது ஒரே இலக்கு. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ நீங்க தொகுதி மறுசீரமைப்பிலிருந்து அல்லது தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து இதனால பாஜகவுக்கு திமுகவால ஒரு ஆபத்து இருக்குன்றாங்களே, இந்த கொள்கைகள்லாம் அதிமுகவும் ஏத்திருக்குது சார். அப்ப இந்த கூட்டணி அமைச்சா பொருந்தாத கூட்டணியா மாறும். அதாவது ஒரு விஷயம் சார், இதை வந்து ஊடகங்கள் தான் ஈரை பேனாக்கி, பேனை பெருமாளைக்கு, பெருமாளை பெத்த பெருமாளைக்கு கொண்டிருக்கின்றன. அதிமுக கூட்டணி என்பது, அதாவது அமித்ஷா அவர்களுடைய நோக்கம் என்றால் பிரிந்தவர்களாம் எடப்பாடி அவர், அந்த ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா மேரெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த ஒருங்கிணைப்புக்காக தான் தொடர்ந்து ஒவ்வொரு தலைவராக சந்திக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களையும் அமித்ஷாவையும் தொடர்ந்து வந்து. அப்புறம் 2 கால்குலேஷன் வச்சிருக்கீங்களா? இந்த டிமாண்டுக்கு நீங்கள் ஒத்து வந்தீங்கன்னா நீங்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தொடரலாம், இங்கே கூட்டணி வைக்கலாம். ஒருவேளை அப்படி வரலன்னா நாங்கள் செங்கோட்டையின பொதுச் செயலாளர் ஆக்கிடுவோன்ற இடத்துல இது குறித்து எடப்பாடி அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ யாரும் இது குறித்து யாரும் இந்த கருத்தை சொல்லவில்லை. நமக்கு பொதுவான ஒரு நிலைப்பாடு திமுக வீழ்த்த வேண்டும். ஆகவே திமுக வீழ்த்த வேண்டும். புரியுது. ஆனா இந்த இடத்துக்கு ஏன் ஓபிஎஸ்ஸையும் ஒரு பக்கம் சந்திக்கிறாங்க, செங்கோட்டையனும் ஒரு பக்கம் சந்திக்கிறாங்க? ஓபிஎஸ் சந்திக்கிறதுன்றது அவர் வெளியில் இருக்கிறாரு, அவர் உள்ள வரணுன்றதுக்காக நீங்கள் ஏதாவது டிமாண்ட் பண்ணுங்க அல்லது எனக்கு பரிந்துரை செய்யுங்கன்ற அடிப்படையில் பேசலாம். செங்கோட்டையன் ஏன் தனித்தனியாக போய் சந்திக்கணும்?
சார் ஒரு விஷயம் கேளுங்க சார். ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு சில மனக்கசப்புகள் இருக்கின்றன. அத்திக்கடவு அவிநாசி அந்த நிகழ்ச்சியிலிருந்து மனக்கசப்பு இருக்கின்றன. ஆகவே இந்த முறை பாஜக வந்து ஒருங்கிணைந்து செயல்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாடு தான். காரணம் என்றால் எடப்பாடி அண்ணன் அவர்களும் சரி, வேலுமணி அண்ணனுக்கும் சரி, தங்கமணி அவர்களும் சரி, செங்கோட்டை எல்லாமே கொங்கு மண்டல அரசியல் தான் அங்கே நடக்குது. ஆனால் தென் மாவட்டத்தில் குறிப்பாக ஒரு சமூகத்தின் வாக்குகளை பெற நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த சமூகத்தின் வாக்குகளை பெற வேண்டுமானால் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் டிடி தினகரனும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதான் சமச்சீரான நிலைப்பாடு வாக்குகளை உருவாக்க முடியும். இதுதான் பிஜேபியுடைய இலக்கு. அந்த இலக்கை அடையமுனால் சில நெளிவுகள் அந்த இலக்கை அடையிறதுக்கு தான் அதிமுகவை வச்சு பாஜக ஒரு கூட்டணி கணக்கு என்ன போடுதுன்னா, பாஜகவினுடைய மாநில தலைவராக தென் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவரை நியமித்தது, குறிப்பாக நீங்க சொல்ற மாதிரி அந்த சமூகத்தை சேர்ந்தவரை ஒரு நியமிக்கிறது மூலமாக கணிசமான ஆதரவு நமக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனோ சசிகலாவோ வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறது மூலமாக தன்னுடைய இமேஜை பெருக்கிக்கலாம், கூட்டணி ஆட்சிக்குள்ள கொண்டுட்டு போகலான்ற ஒரு கணக்கு போடுதா பாஜக? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் தலைவர் பதவி என்பது 3 ஆண்டுகள் தான். அதற்கு பிறகு எக்ஸ்டென்ஷன் செய்யறதும் செய்யாததும் டெல்லியினுடைய முடிவு. ஆனால் இன்னைக்கு உள்ள நிலைமையில் அண்ணாமலை அவர்களால் தான் திமுகவை பகிரங்கமாக எதிர்த்து திமுக செய்யக்கூடிய ஊழல்களை வெளிப்படையாக காட்டக்கூடிய தலைவர் என்றால் அது அண்ணாமலை தான். இதுவும் டெல்லி பார்த்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே இத்தகைய சூழ்நிலை இன்றைக்கு நீங்கள் எல்லாம் சொல்றீங்க எடப்பாடி அண்ணன் அவர்கள் அண்ணாமலையை மாற்றங்கள் சொன்னார். ஆனால் சமீப காலமாக ஊடகம் சொல்லுகின்றது, அதை தான் சொல்றேன். ஆனால் சமீப காலமாக எடப்பாடி அண்ணன் அவர்களோ அவர்களை சார்ந்த யாருமே அதை பற்றி பெருசாக நினைக்கவில்லை. காரணம் என்றால் இதுக்கு டெல்லி பாஜக டியூன் கரெக்டாக செய்து சமச்சீரான பயணத்திற்கு வெற்றி நடை போடுகின்றது. அந்த வெற்றி நடை போடுகின்ற காரணத்தினால்தான் 6ஆம் தேதி அந்த பிரதமர் ரமேஸ்வர் வருகின்ற போது என்டிஏ கூட்டணி தலைவர்களும் சந்திக்க உள்ளார்கள். வெற்றிகரமாக ஒரு அமைப்பாக உருவாகி 2026 நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுக ஆட்சி எதிர்க்கட்சியாக இருக்கும் தவிர்த்து ஆளுங்கட்சியாக வராது என்பதில் அமித்ஷா சொல்லுகின்றார். அமித்ஷா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வருவார் என்பதுதான் அமித்ஷாவுடைய நிலைப்பாடு. ஆகவே அதிமுக சிறு சிறு கசப்புகள் இருந்தாலும் கசப்புகள் அனைத்தும் இனிப்புகளாக உங்கள் கையில் இனிப்பு பெட்டி வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பேசலாம்.